வலைக்கும் சலாம். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாலைக்கும் சலாம். வலைக்கும் ஓகே சலாம். வாலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம் டீச்சர். ஓகே நாங்க லாஸ்ட் கிளாஸ் படிச்ச விஷயத்துல அஹ், ஒரு பயிற்சியை வந்து ஹோம் ஒர்க்கா செய்து கொண்டு வர சொன்னேன். துஆவும் திக்ரும். ஓகே, அதுதானே நாங்க லாஸ்டா படிச்ச யூனிட். அந்த பயிற்சியை எல்லாரும் செஞ்சீங்களா? இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோமா? செய்தீங்களா புள்ள? அப்பதான் எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நல்ல நட்பு, ஓகே, அந்த யூனிட்டை நாங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இந்த பயிற்சியை செய்தீங்களா? செய்தீங்களா? என்ன மாதிரி எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? யாரும் செய்யலையா? டீச்சர் இந்த பத்தி ஏமா ஓ, நான் ஹோம்ஒர்க்கா செய்து கொண்டு வர சொல்லியிருந்தேன். லாஸ்ட் கிளாஸ் நான் படிப்பிச்ச யூனிட் தானே. நீங்க செய்யலையா யாரும்? sorry டீச்சர், நாங்க மறந்துட்டேன், நல்லா செய்யல. ஓகே, யாரும் ஒருத்தரும் சரி செஞ்சில்லைன்னா அதனால தான் யாரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. இப்ப நாங்க சொல்லுங்க. நான் செஞ்சுட்டேன் டீச்சர். செய்திருக்கிறீங்களா? ஓகே, குட். ஓகே, செய்தாக்கள் குட். அப்ப இன்னைக்கு எங்களுக்கு இந்த பயிற்சியை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் செஞ்சில 1-2 பேர் தான் செஞ்சிருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் வர நேரம் இந்த பயிற்சியை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நாங்க அடுத்த கிளாஸ் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்க இன்னைக்கு படிப்போம் நல்ல நட்பு சம்பந்தமான விஷயங்களை. ஓகே, நல்ல நட்பு. ஓகே, நட்பு சம்பந்தமா எங்கட இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுது? ஒரு நல்ல நண்பன் வந்து எதுக்கெல்லாம் சமப்படுத்தப்படுறான்? ஓகே, இது சம்பந்தமான விஷயங்கள் தான் இந்த யூனிட்ல வந்து எங்களுக்கு தரப்பட்டிக்குது. ஓகே, ஏன்னா நட்புன்னு சொல்றது ஒரு மனிதன் வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சிறு வயதுல இருந்து இந்த நட்புகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த நட்பு வந்து நாங்க என்ன செய்வோம், எங்களோட ஆயுள் உள்ள வரைக்கும் நாங்க அந்த நட்பை வந்து பேணி நடப்போம். அப்ப நட்புன்னு சொல்றது வந்து இஸ்லாமிய பார்வையில எப்படி இருக்குது? ஓகே, அது சம்பந்தமான விஷயங்களை தான் நாங்க பார்க்க போறோம். இப்ப முதலாவதாகவே அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொன்ன ஒரு விடயம் வரப்பட்டிருக்குது பாருங்க. உற்ற நண்பர்களாக இருந்தோர்ல அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்ந்தவங்களை தவிர டீச்சரோட மற்ற வாய்ஸ் கிளியர் எல்லாரும். இல்ல டீச்சர். ஓகே, நான் பேசுறது யாருக்கும் கிளியர் இல்லையா? ஓகே, அப்படின்னு சொன்னால் உங்களோட கவரேஜ் இஷ்யூ கொஞ்சம் பாருங்க. ஓகே, எல்லாருக்கும் நான் பேசுறது கிளியர் இல்லைன்னு சொன்னால் இந்த சைட்ல கவரேஜ் இஷ்யூ ஆயிக்கலாம். ஓகே, அல்லாஹு தாலா குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, உற்ற நண்பர்களா இருந்தவங்கல்ல அல்லாஹு தாலாவுக்கு அஞ்சி அல்லாஹு தாலாவுக்கு பயந்து வாழ்ந்தவங்களை தவிர மற்ற எல்லாருமே அந்த நாள்ல எப்படி இருப்பாங்க? அதாவது அந்த நாள் என்று இங்க சொல்லப்படுறது வந்து மறுமை நாள். மறுமை நாள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைவர்களாகத்தனம் இருப்பாங்க. அப்ப இதுல என்ன சொல்லப்படுறாங்க? எவ்வளவுதான் ஒரு நல்ல நட்பை சம்பாதித்தாலும் ஒரு உற்ற நண்பராக இருந்தாலும் நாங்க வந்து அல்லாஹுக்கு பயந்து நடக்கணும். அல்லாஹுக்கு அஞ்சு நாங்க நடக்கணும். அப்படி இருந்தால்தான் நாங்க என்ன செய்வோம், மறுமை நாளையும் நண்பர்களாக இருப்போம். ஓகே, நாங்க வெறுமனே இந்த துன்யாவுக்கு மட்டும்தான் நாங்க நண்பர்களாக இருக்கணும், உற்ற நண்பர்களா இருக்கணும்னு சொல்லி நாங்க நினைக்க கூடாது. துன்யாலையும் ஆகிராலையும் நாங்க ஒன்று சேரணும், நட்புகளா இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை நாங்க கட்டாயமா முன் வைக்கணும். ஓகே, அப்ப இதுல அல்லாஹ் தாலா சொல்ற ஒரு விஷயம் அதுதான். அல்லாஹ்க்கு அஞ்சி வாழ்ந்தவங்களை தவிர மற்ற எல்லாரும் அந்த மறுமை நாள வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைவர்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹு தாலா குர்ஆன்ல வந்து குறிப்பிடுறான். அப்ப இந்த நட்புன்னு சொல்றது ஒரு மனிதன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுது. ஓகே, நட்புன்றது ஒரு மனிதன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். அப்ப அதே சமயம் எங்கட இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரையில எங்கட இஸ்லாமும் என்ன செய்யுது, நட்புக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குது. நட்பு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது, நிறைய சம்பவங்கள் காணப்படுது. குறிப்பா எங்கட இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோட உற்ற நண்பர் யாரு சொல்லுங்க பாப்போம்? நெருங்கிய நண்பர். அபூபக்கர் சித்திக். ஓகே, குட். அபூபக்கர் சித்திக்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபியாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்து அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு நெருங்கிய நண்பராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்திருக்கிறாங்க. அதே நேரம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதுக்கு பிறகு எதிரிகளால் எல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் எதிர்நோக்கிய டைம்ல கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதே சமயம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல்ல வஹி கிடைச்சதுக்கு பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொன்னதுக்கு பிறகு முதல்ல இஸ்லாத்தை ஏற்ற ஆணாகவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இருந்திருக்கிறாங்க. இப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட நட்பை எங்களுக்கு நிறைய சம்பவங்களின் ஊடாக குறிப்பிட இயலும். இஸ்லாம் அந்த அளவுக்கு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அப்ப எங்களோட நட்பை நாங்க தானே தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப அந்த நேரம் நாங்க என்ன செய்யறோம், நாங்க எங்களோட நண்பர்களோடு நாங்க எப்படி எங்களோட பெரிய இலக்காக இருக்கணும், நாங்க ஜன்னாகலையும் சுவர்க்கத்திலையும் நாங்க ஒன்றாதான் இருக்கணும், நண்பர்களா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்க நண்பர்களாக இருக்க வேணும். அதே நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தீங்குகளை செய்து கொண்டோ பகைவர்களாக இருக்க கூடாது. ஓகே, அப்ப நட்புன்னு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எங்களுக்கு இந்த துன்யாவினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எங்களுக்கு எதிராக எந்த ஒரு துன்பம் சோதனை வந்தாலும் நாங்க என்ன செய்யணும், எங்களோட நட்போட பகிர்ந்து கொள்ற மாதிரி தான் நீக்கும். ஓகே, அதே நேரம் நாங்க ஒரு தேவையில தவறான ஒரு நட்புக்குள்ள போனோம்னு சொன்னா நிச்சயமா அது இந்த உலகத்திலே மறுமையிலே அல்லாட கோபத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும். அதே நேரம் எங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். ஓகே, நாங்க ஒரு தவறான ஒரு நட்புல இருந்தோம்னு சொன்னோம். அப்ப இஸ்லாம் எப்படி ஒரு நட்பை விரும்புதுன்னு சொல்றதுதான் உங்களுக்கு சில அம்சங்களின் ஊடாக தரப்பட்டிக்குது. ஓகே, இஸ்லாம் விரும்பக்கூடிய நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான் தரப்பட்டிக்குது. அதுல முதலாவது என்னன்னு சொன்னால், நட்பு கொள்ளப்படுறவன் இறை விசுவாசியாக இருக்கணும். இறை விசுவாசிய நாங்க அரபுல எப்படி அழைக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். இறை விசுவாசி. ஓகே, குட். முஹ்மீன். முஹ்மீன் சொல்றதுதான் இறை விசுவாசி அல்லது விசுவாசின்னு நாங்க சொல்லுவோம். அப்ப நட்பு கொள்ளப்படுறவன் ஒரு முஹ்மீனாக இருக்க வேண்டும், ஒரு இறை விசுவாசியாக இருக்க வேண்டும். ஓகே, இது சம்பந்தமா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்லிக்கிற ஒரு விஷயம் தான், இறை விசுவாசியான ஒருவரையே, அதாவது ஒரு முஹ்மீனான ஒருத்தரையே உங்களோட தோழனாக ஆக்கி கொள்ளுங்க, உங்களோட நண்பன் ஆக்கி கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதுல நீங்க யோசிக்க கூடாது, அப்ப முஹ்மீன் அல்லாதவங்களை நாங்க நண்பர்களா தேர்ந்தெடுக்க கூடாதான்னு நாங்க யோசிக்க கூடாது. நாங்க புற மதத்தவங்களை மதிக்கணும், அவங்களே நண்பர்களா ஏற்றுக்கொள்ளணும். அதான் எங்களோட இஸ்லாம் சொல்லுது. ஆனால் எங்களோட இஸ்லாம் விரும்பக்கூடிய ஒரு நட்பின் அடிப்படையில முதலாவது விடயமாய்க்கிறது, நட்பு கொள்ளப்படுறவன் கட்டாயமா ஒரு முஹ்மீனாக இருக்க வேண்டும். அதாவது இரண்டாவது விடயமாய்க்கிறது தான் அல்லாஹுக்காக நேசிக்கிறது. நாங்க ஒரு நண்பனை நாங்க நேசித்தோம்னு சொன்னா அல்லாஹுக்காக நேசிக்கிறது. ஓகே, அல்லாஹுக்காக நாங்க நேசிக்கிறது. அதுல குறிப்பா இதுல சொல்லப்படுது பாருங்க, ஈமாண்ட இனிமைய சுவைக்கிற பாக்கியம் பெற்ற நல்ல முஹ்மீன் ஒருத்தன் ஒரு இறைவாசிட பண்பு என்னன்னு சொன்னால், அவன் நேசித்தால் அவன் அல்லாஹுக்காக தான் நேசிப்பான். வெறுத்தன்னு சொன்னா அது அல்லாஹுக்காக தான் வெறுப்பான். இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்ற ஒரு விஷயம். அப்ப ஒரு உண்மையான ஒரு முஹ்மீன் பண்பு என்னவாம், அவன் நேசித்தனா அல்லாஹுக்காக நேசிப்பானாம், வெறுத்தன்னு சொன்னா அல்லாஹுக்காக வெறுப்பானாம். ஓகே, அப்ப இந்த விடயத்தை நாங்க விளங்கி கொள்ளணும். அப்ப நாங்க அல்லாஹுக்காக நேசிக்க வேணும். அடுத்த விஷயமா இருக்கிறது தான் இறையச்சம் காணப்படுறது. இறையச்சத்தை நாங்க அரபுல எப்படி அழைக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். ஓகே, குட். தக்வா. இறையச்சத்தை நாங்க தக்வான்னு சொல்லுவோம். அப்ப இறையச்சம்னு சொல்றது அல்லாஹ் மீதான பயம். ஓகே, இறை அச்சம், இறைவன் மீதான பயம். அச்சம்னு சொல்றது பயம். அப்ப இதை நாங்க தக்குவான்னு சொல்லுவோம். அப்ப இறையச்சம் காணப்படணும். அப்ப இதுல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற ஒரு விடயம் தான் நாங்க ஃபர்ஸ்டா பார்த்த ஒரு குர்ஆன் வசனம், உற்ற நண்பர்களா இருந்தான்னு சொன்னால் அவங்க அல்லாஹுக்கு பயந்து வாழ்ந்தவங்களை தவிர மற்ற எல்லாரும் அந்த நாள்ல மறுமை நாள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைவர்களாக எதிரிகளா தான் இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுறான். அப்ப கட்டாயமா இறையச்சம் இருக்கணும். அந்த நட்புன்னு சொன்னா அதுல இறையச்சம் காணப்படணும். அடுத்து நல்ல நடத்தை காணப்படணும். எங்களோட நல்ல நடத்தை நாங்க ஒழுக்கம் கட்டாயமாக காணப்பட வேண்டும். அப்ப இது சம்பந்தமா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்லிக்கிறாங்க,
தன்னை நண்பர்களிடத்துல மிக சிறந்தவன் தான் அல்லாஹ்விடத்துல மிக சிறந்தவன். பாருங்க, அப்ப அல்லாஹ்விடத்துல மிக சிறந்தவனாக கருதப்பட்டவன் யாரு? யார் ஒரு அடியான் தன்னை நண்பரிடத்துல சிறந்தவனாக இருக்கிறான், அவனுக்கு கெட்டது நினைக்காமல், ஓகே, அவனுக்கு கெட்டது எதுவும் நினைக்காமல் நண்பரிடத்துல யாரு சிறந்தவனாக இருக்கிறாங்களோ அந்த அல்லாஹ்விடத்துல சிறந்தவனாக கருதப்படுறான். ஓகே, அல்லாஹ்விடத்துல சிறந்தவனாக கருதப்படுறான். அப்ப இந்த விஷயத்த நாங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப நாங்க நண்பர்கிட்ட சிறந்தவனா இருந்தோம்னு சொன்னா நாங்க நிச்சயமா அல்லாஹ்ட்டையும் ஒரு விருப்பத்துக்குரியவனாக, ஒரு சிறந்த ஒரு அடியானாக நாங்க கருதப்படுவோம். அப்ப இது ஒரு முக்கியமான விடயமா இருக்கு. எங்கள்கிட்ட நல்ல நடத்தை காணப்பட வேண்டும். நான் ஒரு நாளும் எங்களோட நண்பர்கள் எங்களோட நட்புக்கு பொறாமைப்படக்கூடாது. ஓகே, துரோகம் இழைக்க கூடாது. நாங்க ஒழுங்கான முறையில அல்லாஹுக்கு பயந்து நாங்க ஒரு நட்பை கொண்டோம்னு சொன்னா நிச்சயமா இந்த கெட்ட பண்புகள் எதுவும் அந்த நட்புக்குள்ள வராது. அதுதான் எங்களோட இஸ்லாம் சொல்லுது. அடுத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது. நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது. இப்ப எங்களோட நண்பர்களை நாங்க தூண்டணும், நன்மையான செயல்களை செய்ய சொல்லி நாங்க குறிப்பிடணும். அதே நேரம் எங்களோட நண்பர் ஒரு பாவமான ஒரு செயலை செய்ய போறாரு, ஓகே, ஒரு பாவத்துல ஈடுபட போறாருன்னா நாங்க அவரை தடுக்கணும் அந்த தீமையை விட்டு. அது முக்கியமான விடயம். ஏன்னா இதுல குறிப்பிடப்படுற விடயத்தை பாரு. இப்ப சஹாபாக்கள் எல்லாரும், சஹாபாக்கள்னு சொல்றவங்க யாரு சொல்லுங்க பாப்போம். சஹாபாக்கள்னு சொல்றவங்க யாரு? தோழர்கள். ஓகே, குட். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நண்பர்கள், தோழர்களை தான் நாங்க சஹாபாக்கள்னு சொல்றோம். இப்ப இந்த சஹாபாக்கள் எல்லாம் ஒருத்தர் சந்திக்கிற நேரம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எங்கட ஈமான புதுப்பித்துக் கொள்வோம்னு சொல்லுவாங்க. ஓகே, நாங்க எங்கட ஈமான, அல்லாஹ் மீதான அந்த நம்பிக்கை, அந்த ஈமான நாங்க இன்னும் புதுப்பிச்சு கொள்வோம். அதே நேரம் அடுத்தவங்க கவனீனமா இருக்கிற இந்த நாள்ல நாங்க இறைவன்ட்ட பாவ மன்னிப்பு கூறுவோம்னு சொல்லித்தானா இப்படியான வார்த்தைகளை தனம் அவங்க என்ன செய்வாங்களாம், அவங்களோட நண்பர்களுக்கு இடையில பேசிக்கொள்வாங்களாம். பாருங்க, இப்ப இந்த சஹாபாக்கள் எல்லாரும் சும்மா ஒரு நட்புல இருந்து இல்ல, ஏன்னா தீன நிலைநாட்ட, ஒரு மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு நட்புலதான் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க அடிக்கடி சந்திக்கிற நேரம் என்ன விஷயங்களை சொல்றாங்க, நாங்க எங்களோட ஈமான புதுப்பித்துக் கொள்வோம், அடுத்தவங்க கவனீனமா இருக்கக்கூடிய இந்த நாள்ல நாங்க இறைவன்ட்ட அதிகமா பாவ மன்னிப்பு கோரும், தௌபா செய்வோம் அப்படின்னு நல்ல விஷயங்களை, மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை பேசக்கூடியவங்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அப்ப நன்மையை ஏவி இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க நன்மையான விஷயங்களை தான் பகிர்ந்து இருக்கிறாங்க. ஓகே, அப்ப இது முக்கியமான விடயம். அப்ப இவ்வளவு நேரம் நாங்க பார்த்த விஷயங்கள் என்னன்னு சொன்னால், எங்கட இஸ்லாம் மார்க்கம் விரும்பக்கூடிய நட்பு எந்த அடிப்படையில காணப்படணும் அந்த விஷயங்கள் தான் இதுல தரப்பட்டிக்குது. ஓகே, உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் தரப்பட்டிக்குது. இஸ்லாம் விரும்பக்கூடிய நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விடயம் தரப்பட்டிக்குது. இதை விளங்கி கொண்டீங்களா? ஓகே, இப்ப நாங்க பார்க்க போறோம், எங்கட நட்பு தொடர்ந்தேர்ச்சியா நிலைத்து நிற்கணும்னு சொன்னால் அதுக்கும் எங்கட இஸ்லாம் மார்க்கம் சில வழிமுறைகளை காட்டி தந்திக்குது. எங்கட நட்பு கொஞ்சம் தொடர்ந்து நிலைக்கிறதுக்கு, ஓகே, இடையில அந்த நட்பு முறிவடையாம நீடித்து நிலைக்கிறதுக்கு சில வழிமுறைகளை எங்கட மார்க்கம் எங்களுக்கு கற்று தந்திக்குது. ஓகே, அதுல முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால், நாங்க நண்பனை முழுமையா புரிந்து கொள்ளணும். ஓகே, நண்பனை நாங்க முழுமையா புரிந்து கொள்ளணும். அவரோட குணங்கள் என்ன, ஓகே, அவர் விரும்பக்கூடிய விஷயங்கள் என்ன, இப்படி அவர் சம்பந்தமான விடயங்களை நாங்க முழுமையா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது குறித்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்ற ஒரு விஷயம் தான், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு நட்பு கொண்டேன்னு சொன்னா அவரது பெயர், அவரது தந்தையிட பெயர், வம்சாவளி, அவர் எந்த பரம்பரை, இதெல்லாம் வினவி அறிந்து கொள்ளட்டும். அப்ப இதனால இவங்களோட நட்பு நிலையா இருக்கும், தொடர்ந்து இருக்கும்னு சொல்லி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப நாங்க இன்னொரு மனிதனோட, சக மனிதனோட நட்பு கொண்டோம்னு சொன்னா கட்டாம அவங்களோட பெயர், அவங்களோட குடும்பம் சம்பந்தமான விடயங்கள், தந்தையிட பெயர், அவரோட வம்சாவளின்னு சொல்ற பரம்பரை சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளணும். இது இப்படி நாங்க புரிந்து கொண்டோம்னு சொன்னால் எங்களோட நட்பு நிலையா நீடித்து நிற்கும். ஓகே, அதுல முதலாவது விடயம். ரெண்டாவது, எங்களோட நட்பை நாங்க வெளிப்படுத்தணும். ஓகே, எங்களோட நட்பை நாங்க வெளிப்படுத்தணும். அது குறித்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான், உங்கள ஒருவன் தன் சகோதரன் மீது நட்பு கொண்டேன்னு சொன்னால் அவர் மீது நட்பு கொள்றது அவர் தெரிவிக்கட்டும். அதாவது நான் உன்ன மீது ஒரு நட்பு கொண்டிருக்கிறேன், நண்பனாக தேர்ந்தெடுக்கிறேன், இப்படி அந்த நட்பை என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். அப்படி நட்பை வெளிப்படுத்துற சந்தர்ப்பத்துல அந்த நட்பு நிலையாக நீடித்து நிற்கும். ஓகே, இது ரெண்டாவது விஷயமா காணப்படுது. அடுத்து மூன்றாவது அம்சமா இருக்கிறது தான் அன்பளிப்புகளை பரிமாறது. இப்ப அன்பளிப்புகள்னு சொல்றது சின்ன சின்ன விஷயங்களை, இப்ப அன்பு அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை நாங்க பகிர்ந்து கொள்றது.
ஓகே, சின்ன சின்ன விடயங்களை நாங்க பகிர்ந்து கொள்றது. அப்ப இது குறித்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்பளிப்புகளை நீங்க பரிமாறிக்கொள்ளுங்க. ஏன்னா அது அன்பு அதிகரிக்கும், அந்த நண்பர்களுக்கு இடையிலான அந்த அன்பை வந்து அதிகரிக்கும். அப்ப நீங்க அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கன்னு சொல்லி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப இது ஒரு விடயமா காணப்படுது. ஓகே, இதெல்லாம் எங்கட நட்பு வந்து நிலையா நீடித்து நிக்கிறதுக்கான வழிமுறைகள். ஓகே, அதுல ஒன்றுதான் இது. அடுத்து வந்து வாழ்த்து கூறுறது, இந்த முசாபஹா செய்யறதுன்னு சொன்னால் அந்த கை கொடுக்கிறது, ஆனக்கான்னு சொல்றது ஆற தழுவுதல், நாங்க நண்பரை கட்டி தழுவுறது. ஓகே, ஆற தழுவுறதுன்னு சொல்றது கட்டி பிடிக்கிறது. இப்படியான விஷயங்களை நாங்க செய்ய வேணும். ஓகே, அப்ப இதனால என்ன செய்யும், எங்களோட நட்பு வந்து நீடித்து நிலைக்கும். அப்ப ஒரு முஹ்மீனை பொறுத்த வரையில, ஒரு இறை விசுவாசிய பொறுத்த வரையில அவன் பெரிய இலக்கு என்னன்னு சொன்னால் எல்லா விஷயத்திலும் அல்லாட திருப்தியை பெறணும்னு தானே. இப்ப தொழுறதாக இருந்தாலும் தொழுதாலும் அதுல அல்லாட திருப்தி கிடைக்கணும், நோன்பு பிடிக்கிறதாக இருந்தாலும் அதுலயும் அல்லாட திருப்தி கிடைக்கணும், ஏதாவது நல்ல காரியங்கள் ஈடுபட்டாலும் அதுல அல்லாட திருப்தி கிடைக்கணும். இதுதான் அவன் ஒரு பெரிய ஒரு நோக்கமாக இருக்கும். அப்ப இதனால ஒரு நல்ல நட்பு வந்து இதுக்கு ஒரு வாய்ப்பாக காணப்படுது. அல்லாட திருப்தியை பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பாக நல்ல நட்பு வந்து காணப்படுது. அப்ப இந்த 4 அம்சங்கள், இந்த வழிமுறைகளை நாங்க எங்களோட நட்புக்குள்ள மேற்கொண்டோம்னு சொன்னால் எங்களோட நட்பு நீடித்து நிலைத்து நிற்கும். எங்களோட நட்பு நீடித்து நிலைத்து நிற்கும். அப்ப எங்களோட நட்பு நீடித்து நிலைக்கிறதுக்கு நாங்க இந்த 4 வழிமுறைகளை கட்டாயமாக கடைபிடிக்க வேணும். ஓகேவா, இந்த விஷயங்களை விளங்கிக்கொண்டீங்களா? எங்களோட நட்பு நீடித்து நிலைக்கணும்னு சொன்னா நாங்க என்னென்ன அம்சங்களை ஆஹ் கடைபிடிக்கணும்னு சொல்லி விளங்கிக்கொண்டீங்களா? Yes, teacher. ஓகே, இது உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினாக கேட்கப்படலாம். ஓகே, இஸ்லாம் விரும்பக்கூடிய ஒரு நட்பு எந்த வழிமுறைகளை கடைபிடித்ததாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்கப்படலாம். அப்ப நான் ஃபெஸ்டுக்கு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், எங்கட இஸ்லாம் விரும்பக்கூடிய ஒரு நட்பு எந்த அடிப்படையில காணணும்ன்றத ஃபர்ஸ்டா பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்னா, எங்கட நட்பு நீடித்து நிலைக்கணும்னு சொன்னால் என்ன மாதிரியான வழிமுறைகள் அதுல காணப்படணும்னு சொல்லி நாங்க பார்த்தோம். அப்ப இந்த 2 அம்சங்களை நீங்க விளங்கி கொண்டீங்க தானே எல்லாரும்? Yes, teacher. இப்ப நாங்க பார்க்க போறது சிறந்த ஒரு நட்புட பயன்கள் என்ன. ஒரு சிறந்த நட்பை நாங்க கொண்டிருக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் எங்களுக்கு கிடைக்குது, என்ன மாதிரியான பயன்கள் எங்களுக்கு கிடைக்குது, இது சம்பந்தமா நாங்க பார்க்க போறோம். ஏன்னா நாங்க இந்த துன்யாவுல ஒரு நல்ல நட்பை தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னால், ஒரு சிறந்த நட்பை நாங்க கையாண்டோம்னு சொன்னால் இந்த உலகத்துல எங்களுக்கு அந்த நட்பின் மூலம் என்ன நன்மைகள் கிடைக்குது, என்ன பயன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிதான் நாங்க பார்க்க போறோம். அதுல முதலாவது அம்சமா இருக்கிறது என்னன்னு சொன்னால், இப்ப மஹ்ஷர். ஓகே, மஹ்ஷர் மைதானம்ன்றது உங்களுக்கு தெரியும். எங்கட உலகம் எல்லாம் அழிஞ்சதுக்கு பிறகு எல்லாரும் மரணித்த எல்லாரும் உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பப்படுறதுதான் இந்த மஹ்ஷர் வெளி. அது ஒரு திறந்த வெளியாக தான் காணப்படும். அப்ப அந்த மஹ்ஷர் வெளியில நிழலே காணப்படாது. ஏன்னா சூரியன் கூட எங்கட தலைக்கு அண்மித்த பகுதியில தான் உதிக்கும். அதுல யாருக்கு நிழல் கிடைக்கும்னு சொன்னால் அல்லாஹ்ட அந்த அருளை பெற்றவங்களுக்கு, நன்மை இந்த உலகத்துல நல்லடியார்களா வாழ்ந்தவங்களுக்கு தான் அல்லாஹ் அந்த நிழலை வந்து கொடுப்பான். அப்ப மறுமையில நிழலே இல்லாத மஹ்ஷர்ல இந்த நல்ல ஒரு நட்பை நாங்க இந்த துன்யாவுல வைத்திருந்தோம்னு சொன்னால் நிச்சயமா அந்த நட்பு எங்களுக்கு மறுமையில நிழலை வந்து பெற்று தரும். ஓகே, நிச்சயமா அந்த நட்பு எங்களுக்கு மறுமையில நிழலை பெற்று தரும். பாருங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ சொல்ற ஒரு விஷயம், எனது மாட்சிமை மீது அன்பு செலுத்துறவங்க எங்கே, வேறு நிழலே இல்லாத அந்த நாள்ல நான் அவங்களுக்கு நிழல் கொடுப்பேன். ஓகே, எந்த மனசு மீது அன்பு செலுத்தக்கூடியவங்க எங்க, அதே நேரம் மறுமை நாள்ல நிழலே இல்லாத அந்த நாள், அந்த மஹ்ஷர் வெளியில நான் அவங்களுக்கு நிழல் கொடுப்பேன்னு சொல்லி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஓகே, அப்ப இது ஒரு விடயம். அப்ப மறுமையில நிழலே இல்லாத மஹ்ஷர்ல இந்த நட்பு என்ன செய்யும், எங்களுக்கு நிழலை வந்து பெற்று தரும். அடுத்த விடயம் தான், அல்லாஹுக்காக நேசித்தவங்க மறுமையில நிச்சயமாக ஒரு உயர்ந்த அந்தஸ்தை வந்து பெற்றுக்கொள்வாங்க. அல்லாஹுக்காக நேசித்தவங்க மறுமையில உயர்ந்த ஒரு அந்தஸ்தை வந்து பெற்றுக்கொள்வாங்க. இப்ப நாங்க ஒரு சக நண்பனோட நாங்க பழகுறோம், அல்லாஹுக்காக தான் நாங்க அந்த நண்பனை வந்து தேர்ந்தெடுத்து அவரோட பழகுறோம்னு சொன்னா நிச்சயமா அது வந்து எங்களுக்கு மறுமையில ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை வந்து எடுத்து தரக்கூடியதாக இருக்கும். ஓகே, அது ஒரு முக்கியமான ஒரு விடயமா காணப்படுது.
இது குறித்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற ஒரு விடயம் தான், அல்லாஹ்ட அடியார்கள்ல கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க இறை தூதர்களா இருக்க மாட்டாங்க. ஓகே, அல்லாஹ்ட அடியான்கள கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க இறை தூதர்கள் இல்ல. அதே நேரம் சுஹதாக்களும் இல்ல. சுஹதாக்கள்னு சொல்றவங்க யாரு, என்ன பொருள்? ஏன்னா இதுவும் ஒரு அரபு சொல் தானே. சுஹதாக்கள் என்ன பொருள்? சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வின் பாதையில் சென்று மரணித்தவர்கள். அல்லாஹ்வின் பாதையில சென்று மரணித்தவங்கன்னு சொல்லலாம். ஓகே, குட். நாங்க ஷோர்ட்டா சொல்றேன்டா, உயிர் தியாகிகள்னு சொல்லுவோம். உயிர் தியாகிகள். ஏன்னா அல்லாஹ்ட பாதையில இந்த ஜிஹாத்துல எல்லாம் ஈடுபட்டு அவங்களோட உயிரை தியாகம் செஞ்சவங்கள தான் நாங்க சுஹதாக்கள்னு சொல்லுவோம். மரணித்தவங்கள தான் நாங்க சுஹதாக்கள்னு சொல்லுவோம். அப்ப நபி அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்ட அடியார்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க நபிமார்கள் இறை தூதர்களும் இல்ல, அதே நேரம் அவங்க சுஹதாக்களும் இல்ல. ஆனா அவங்க அல்லாஹ்விடத்துல பெறக்கூடிய அந்த உயர்ந்த அந்தஸ்தை கண்டு இறை தூதர்களும் சுஹதாக்களும் கூட பொறாமப்படுவாங்களா. ஓகே, இறை தூதர்கள் சுஹதாக்களுக்கெல்லாம் மறுமையில பெரிய அந்தஸ்து வழங்கப்படுது. சுவர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல தான் அவங்க எல்லாம் இருப்பாங்க. உயரிய சுவர்க்கம் தான் அவங்களுக்கு வழங்கப்படுது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்களாம், அல்லாஹ்ட அடியார்கள் ஒரு சிலரை பார்த்து பொறாமப்படுவாங்களாம். இவங்களுக்கு இப்படி ஒரு கண்ணியம் கிடைக்குதே, இவங்களுக்கு இவ்வளவு ஒரு அந்தஸ்து கிடைக்குதுன்னு சொல்லி பொறாமப்படுவாங்களாம். அவங்க யாருன்னு சொன்னால் அல்லாஹுக்காக ஒருத்தரை நேசித்தவங்க. விளங்கிச்சு? அப்ப நாங்க இந்த உலகத்துல ஒரு நட்பு கொள்ற நேரம் அல்லாஹுக்கு நாங்க நேசித்தோம்னு சொன்னால் நிச்சயமாக மறுமையில எங்களுக்கு அது ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற்று தரும். ஓகே, அப்ப இது ஒரு பயன். ஒரு சிறந்த நட்பை கொள்றதுனால இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் ஒண்ணு எங்களுக்கு மறுமையில கிடைக்க பெறுதுன்னு சொல்லி பாருங்க. அடுத்ததுதான் நட்பு எங்கட ஆளுமையில செல்வாக்கு செலுத்தும். ஓகே, நட்புன்னு சொல்றது எங்கட ஆளுமையில செல்வாக்கு செலுத்தும். ஆளுமைன்னு சொல்றது என்ன, எங்கட ஒரு திறனாக காணப்படலாம். ஓகே, எங்கட ஒரு திறன்ல ஒரு ஆளுமையில எங்கட குவாலிட்டிஸ்ல என்ன செய்யப்படுது, நட்பு செல்வாக்கு செலுது. ஏன்னா இப்ப நாங்க ஒரு நல்ல ஒரு நட்புல இருந்தோம்னு சொன்னா அந்த நண்பன் என்ன செய்வான், எங்களை எல்லாமே நேர்வழி காட்டுறது விஷயங்களை தான் மேற்கொள்வான், எங்களை நல்ல பாதையில அழைத்து செல்லதான் பார்ப்பான். இதே நாங்க ஒரு கெட்ட ஒரு நட்பு, ஒரு மோசமான ஒரு நட்புல இருந்தோம்னு சொன்னால் அவனை இப்படி சரி எங்களை ஒரு கெட்ட பாதையில ஷைத்தாண்ட பாதையில அழைத்து செல்லதான் பார்ப்பான். ஏன்னா அதை முன்ன தீமைகள் தான் கிடைக்கும். அவ நட்புன்னு சொல்றது எங்களோட ஆளுமையில ஒரு செல்வாக்கு செலுத்தும். ஒரு சிறந்த நட்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அது எங்களோட ஆளுமையில செல்வாக்கு செலுத்தக்கூடியதா இருக்குது. அப்ப இதுக்கு எப்படி உதாரணப்படுத்துறாங்கன்னு சொன்னால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல தெளிவா சொல்றாங்க, நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் எது உதாரணம்னு சொன்னால் கஸ்தூரி வியாபாரனும் அதே நேரம் கொள்ளனையும் ஒத்ததாகும்னு சொல்றாங்க. ஓகே, கொள்ளனையும் ஒத்ததாகும்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதாவது ஒரு நல்ல நண்பன் எதற்கு ஒப்பிடப்படுறான்னா ஒரு கஸ்தூரி வியாபாரி. கஸ்தூரி என்று சொல்றது அவ்வளோ நறுமணம் கொண்டது, அவ்வளோ ஒரு மனம் கொண்டது. அப்ப அந்த கஸ்தூரி வியாபாரிக்கு தான் ஒரு நல்ல ஒரு நண்பன் ஒப்பிடப்படுறான். அதே நேரம் கொள்ளன்னு சொல்றவன் யாரு, அந்த இப்ப இரும்பெல்லாம் முறுக்கி அந்த தீயில எடுக்கக்கூடியவன். ஓகே, அவன் தான் கொள்ளன்னு நாங்க சொல்லுவோம். ஓகே, அப்ப கஸ்தூரி வியாபாரி என்ன செய்வான், உங்களோட மீது அதை தடவி விடுவான். அதாவது அந்த நறுமணத்தை எங்கள் மீது தடவி விடணும். அப்ப ஒரு நல்ல நண்பன் இருந்தேன்னு சொன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், அந்த நல்ல பண்புகள் எங்கள்கிட்டையும் வரும். அதே நேரம் நாங்க என்ன செய்யலாம், அந்த நல்ல நண்பன் இருக்கிற நல்ல பண்புகள் எடுத்து நாங்களும் அதை பின்பற்றலாம். அப்ப அதுல இருந்து கொஞ்சத்தை நாங்க வாங்கலாம். ஓகே, அதே நேரம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நறுமணத்தை நாங்க நுகரலாம். ஏன்னா கஸ்தூரி வியாபாரி, கஸ்தூரின்றது அவ்வளவு வாசம் மிக்கது தானே, நறுமணம் மிக்கது தானே. இப்ப அந்த நறுமணத்தை எங்களுக்குமே நுகரக்கூடியதா இருக்கும். ஆனால் கொல்லன்னு பாக்குற நேரம் கொல்லன் அந்த சூளைன்னு சொல்றது அந்த இரும்பெல்லாம் உருக்குறையுது. ஓகே, அப்ப சூளையில இருந்து வரக்கூடிய அந்த தீ பொரிய ஓண்ட ஆடையும் எரித்து விடலாம். அப்போ ஒரு கொல்லன் சூளையில அந்த இரும்பெல்லாம் முறுக்கி கொண்டிருக்கிறது வைப்போமே, அப்ப அந்த நேரத்துல வரக்கூடிய அந்த தீ பொறி என்ன செய்யலாம், எங்கட ஆடையில பட்டு நாங்களும் அது எரிந்து விடலாம். விளங்கிச்சா? இல்லன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த புகை எங்களோட மூக்குக்கு போய் உறுத்தலாம். இது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஒரு விஷயம். பாருங்க, இப்ப நல்ல நண்பன் கெட்ட நண்பன் எதற்கு ஒப்பிடப்படுறான்னு சொல்லி, நல்ல நண்பன் கஸ்தூரி வியாபாரிக்கும் கெட்ட நண்பன் கொள்ளனுக்கும் ஒப்பிடப்படுறான். ஓகே, அப்ப நல்ல நண்பர்கள் நாங்க தேர்ந்தெடுக்கணும். ஒரு சிறந்த நட்பை கொண்டோம்னு சொன்னால் அப்ப அந்த நண்பன் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் எங்கள்கிட்ட வரும். அவர் நல்லது செய்ய போக்குள் எங்களுக்கு மாசம் வரும், அதை கண்டு நாங்களும் செய்வோம். அப்ப நாங்களும் என்ன செய்வோம், ஒரு நல்ல ஒரு பாதையை நோக்கிதான் செல்வோம். ஆனா இதே ஒரு கெட்ட நண்பன் இருந்தா அவன் பாவம் செய்யறதை கண்டு எங்களையும் பாவத்துலதான் தூண்டி விடுவான். அப்ப நாங்க நரகத்துக்கு தான் போக வேண்டி வரும். விடிவான ஒரு விடயம் ஒன்று காணப்படுது. அப்ப நல்ல நட்பு, சிறந்த நட்புன்னு சொல்றது எங்களோட ஆளுமையில செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா காணப்படுது. அதே சமயம் ஒரு தீய நட்பு,
ஒரு கெட்ட நட்புல நாங்க இருந்தோம்னு சொன்னால் அது எங்களுக்கு நிச்சயமாக ஒரு இழிவு, ஒரு அசிங்கத்தை தான் தரும். ஓகே, அதைத்தான் சொல்லப்படுது. சிறந்த நட்போட பயன்கள்ல இன்னும் ஒன்று வாரதுதான் தீய நட்பு எங்களுக்கு இழிவா தரும். இப்ப நாங்க எங்களோட இஸ்லாம் மார்க்கத்துல விஷயங்களுக்கு மாற்றமான ஒரு நட்புல இருந்தோம்னு சொன்னால், ஒரு தீய நட்புல இருந்தோம்னு சொன்னால், இந்த உலகத்திலும் துன்யாலையும் மறுமையிலையும் எங்களுக்கு ஒரு துன்பத்தை, ஒரு தண்டனையை தான் எங்களுக்கு பெற்று தரும். ஏன்னா அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்ற ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், எனக்கு வந்த கேடே, ஓகே, இந்த என்ன வழிக்கெடுத்தவனை நண்பராக ஆக்கி கொல்லாதிருந்திருக்க வேண்டாமான்னு சொல்லி இந்த கெட்ட நட்புகளை கொண்டவங்க மறுமையில சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எனக்கு வந்த ஒரு கேடை, ஓகே, எனக்கு வந்த ஒரு தீய விஷயமே, ஓகே, என்ன வழிக்கெடுத்தவனை நான் நண்பனாக்கி கொள்ளாம இருந்திருக்கணும். ஓகே, என்ன வழிக்கெடுத்தவனை நான் நண்பனாக்கி கொள்ளாம இருந்திருக்கணும்னு சொல்லி அவங்க கத்துவாங்களாம், கேள்வி எழுப்புவாங்களாம். அதே நேரம் நிச்சயமா என்னிடம் நல்லுபதேசம் வந்த பின்னரும் அதுல இருந்து அவன் என்ன வழிக்கெடுத்தானே, அதாவது நான் ஒரு நல்ல பாதையில போக பார்த்தேன், எனக்கு ஒரு நல்ல உபதேசம் கிடைத்ததுக்கு பிறகும் அந்த நண்பன் என்ன செய்யறான், என்ன வழிக்கெடுத்தானேன்னு சொல்லி யாரு யாரு கெட்ட நட்புகளால, தீய நட்புகளால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து அல்லாஹ்விடத்துல இப்படி முறையிடுவாங்களாம். ஓகே, நான் ஏன் இப்படி ஒரு நட்பு எடுத்தேன், எனக்கு அதனால தானே இப்படி ஒரு தீங்கு வந்துச்சு, இப்படி ஒரு தண்டனை வந்துச்சுன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களாம். இது அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்ற ஒரு விஷயம். அப்ப பாருங்க, கெட்ட நட்பு இந்த துன்யாலையும் எங்களுக்கு அசிங்கத்தை தான் பெற்று தரும், மறுமையிலையும் எங்களுக்கு தண்டனையை தான் பெற்று தரும். கணேஷ், அப்ப நாங்க நட்புகளை தேர்ந்தெடுக்கிற நேரம் கட்டாயமாக இந்த விஷயங்களை வந்து நாங்க பின்பற்றணும். இதை நாங்க எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிற அப்படி இல்லை. நான் அடிக்கடி சொல்ற விஷயம், இஸ்லாம் பாடம் வந்து உங்களோட பரீட்சைக்கு மட்டும் படிக்கிற ஒரு பாடம் உண்டு இல்ல. ஓகே, எங்களோட மார்க்கம் தானே, மார்க்கம் சம்பந்தமான விஷயங்கள் நாங்க எங்களோட வாழ்க்கையில பின்பற்றணும். ஏன்னா நட்புன்னு சொல்றது உங்களோட எல்லாத்துல வாழ்க்கையிலுமே இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு அடியாண்ட வாழ்க்கையில இந்த நட்புன்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு பங்கு வகிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இப்ப நாங்க என்ன செய்யணும், ஒருத்தரோட நட்பு கொள்றோம்னு சொன்னா நாங்க நிச்சயமாக எங்களோட மறுமை வாழ்க்கையை இலக்காக கொண்டு ஒரு நல்ல நட்பை தான் நாங்க தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓகே, குறிப்பா ஆசிரியர்கள், ஆலிம்கள், அறிஞர்கள், இப்படி நல்ல அடியார்களோட நாங்க நட்பு கொள்ற நேரம் நாங்க என்ன செய்யலாம், அவங்கள்ட்ட இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம், சிறந்த முன்மாதிரிகளை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அதே நேரம் நாங்க குர்ஆன் ஓதுறது, கற்றுக்கொள்றது, இந்த சுன்னத்தான தொழுகைகள்ல ஈடுபடுறது, நோன்பு பிடிக்கிறது, திக்ரு செய்யறது, ஔராதுகளை, இந்த துஆக்கள்கள் எல்லாம் ஓதுறது, இப்படியான சாலிஹான அமல்களையும் நாங்க என்ன செய்யணும், சாலிஹான அமல்கள் எல்லாம் செய்யக்கூடியவங்களை நாங்க அவங்களோட நல்ல நட்புகளை ஆக்கிக்கொள்ளணும். அப்ப நாங்க என்ன செய்வோம், அவங்களை கண்டு நாங்களும் சுன்னத்தான தொழுகையில ஈடுபடுவோம், அதிகமா குர்ஆன் ஓதுவோம். அப்ப அப்படி எங்களுக்கும் நன்மைகள் அது வந்து பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. ஓகே, அதே நேரம் முக்கியமாக இப்ப சிலர் இருப்பாங்க, நல்ல நல்ல புக்ஸ் வாசிக்க கூடியவங்க, மெகசின்ஸ் எல்லாம் வாசிக்க, சஞ்சிகைகளை வாசிக்கக்கூடிய இருப்பாங்க, நல்ல பயன் தரக்கூடிய பொழுதுபோக்குகள்ல ஈடுபடக்கூடியவங்க இருப்பாங்க. ஓகே, நல்ல நல்ல பொழுதுபோக்குகள்ல கூடியவங்க இருப்பாங்க. அதே நேரம் நல்ல ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடிய உடற்பயிற்சிகள்ல ஈடுபடக்கூடியவங்க, இப்படியானவங்களை நாங்க கட்டாயமாக நட்பாக தேர்ந்தெடுக்க வேணும். விளங்கிச்சா? அப்ப இப்படியான விஷயங்களை நாங்க கட்டாயமாக பின்பற்ற வேணும். அப்போ ஒரு சிறந்த நட்பை நாங்க தெரிவு செய்யறோம்னு சொன்னால் இவ்வளோ விஷயங்களை வந்து நாங்க கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடித்தால் தான் என்ன நடக்கும், எங்களுக்கு அது இந்த உலகத்திலையும் அதே நேரம் மறுமையிலையுமே நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு விடயமா காணப்படும். அப்ப இவ்வளவுதான் நல்ல நட்புன்னு சொல்லக்கூடிய இந்த யூனிட்ல காணப்படக்கூடிய விஷயங்கள். இது எல்லாரும் விளங்கி கொண்டீங்களா? எஸ் டீச்சர். ஓகே, நீங்க ஒரு நட்பை தேர்ந்தெடுக்கிற நேரம் நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பின்பற்றுவீங்களா? ஆல்ரெடி நீங்க நல்ல நண்பர்களை வந்து தேர்ந்தெடுத்துதான் இருப்பீங்க. ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னா இனிமேல், ஓகே, இனி வரக்கூடிய கால பகுதியிலையும் நட்புகளை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னா நீங்க இந்த விஷயங்களை கடைபிடிப்பீங்களா, படிச்ச விஷயங்களை? ஓகே, இன்ஷா அல்லாஹ். ஓகே, எல்லாரும் உங்களோட கொப்பி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் உங்களோட கொப்பி எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது, இந்த யூனிட்ல வரக்கூடிய அரபு சொற்களின் பொருளை எழுதி கொள்ள வேண்டும். ஓகே, இதுல வந்து பெரிய அளவுக்கு அரபு சொற்கள் வந்து இல்ல. ஓகே, ஆனாலும் இருக்கக்கூடிய அரபு சொற்களை வந்து எழுதிக்கொள்வோம். முதலாவது சொல்லா போடுங்க, தக்வா. தக்வா. ஓகே, உங்களுக்கு தக்வான்னு சொல்ற அந்த சொல் வந்து
பாட புத்தகத்துல இந்த யூனிட்ல இல்ல. ஆனா அதுல தமிழ் பதம் தான் இதுல பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா நாங்க அதை எழுதிக்கொள்வோம். ஓகே, தக்குவா. தக்குவான்ற என்ன பொருள்? இறையச்சம். ஓகே, குட். இறை அச்சம் எழுதிக்கொள்ளுங்க. தக்குவா இறை அச்சம். இரண்டாவது சொல் முசாபஹா. 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 முசாபஹான்னு சொன்னால் என்ன பொருள்? கைலாகு. முசாபஹா கைலாகு. கைலாகு அதாவது கை கொடுக்கிறது. ஓகே, அதுதான் முசாபஹா. அடுத்த சொல் முஆனகா. சொல்லுங்க. கமா போட்டுட்டு கை கொடுத்தலன்னு சொல்லி போடலுமா? ஓகே, அப்படி போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கைலாகுண்டு விலங்காட்டி அப்படி போட்டுக்கொள்ளுங்க. முஆனகா. முஆனகான்னு சொன்னால் என்ன? ஆறத் தழுவுதல். ஓகே, குட். ஆரத் தழுவுதல். முஆனகா ஆரத் தழுவுதல். எக்ஸாமுக்கு வந்த கைலாகன்னு தானே எழுதணும். கைலாகுண்டு எழுதுங்க. ஓகே டீச்சர். ஓகே, முஆனகா ஆரத் தழுவுதல். அடுத்த சொல் ஷுஹதாக்கள். ஷுஹதாக்கள். ஓகே, அடுத்த சொல் எழுதுங்க. ஷுஹதாக்கள். ஷுஹதாக்கள்னு சொன்னால் என்ன பொருள்? என்ன பொருள்? உயிர் தியாகி. ஓகே, குட். உயிர் தியாகிகள். உயிர் தியாகிகள். உயிர் தியாகிகள். கொஞ்சம் சொல்றீங்களா? சுஹதாக்கள் உயிர் தியாகிகள். சுஹதாக்கள் உயிர் தியாகிகள். முஆனகா ஆரத் தழுவுதல். ஆரத் தழுவுதல். சார், எல்லாரும் எழுதி கொண்டீங்களா? எஸ் டீச்சர். இப்ப நீங்க 11வது யூனிட்னு போட்டு நல்ல நட்புன்ற தலைப்பை போட்டு இந்த பயிற்சியை செய்யுங்க. இதுல 5 வினாக்கள் இருக்குது. வினா எழுதி விடை எழுதுங்க குயிக்கா. அதே நேரம் லாஸ்டா படிச்ச யூனிட்ல பயிற்சி செய்யாதவங்களும் அந்த பயிற்சியை செய்யுங்க. ஓகே, அப்ப எங்களுக்கு ரெண்டையும் சேர்த்தையே டிஸ்கஸ் பண்ணக்கூடியதாய்க்கும். உங்களுக்கு டைம் தாரேன். 8:55 இந்த பயிற்சியை செய்து முடிங்க. ஓகேவா? எல்லாருக்கும் கிளியரா நான் சொன்னது? எஸ் டீச்சர். எஸ் டீச்சர். எஸ் டீச்சர். மார்க்ஸ் இன்னும் தரலையே டீச்சர். ஓகே, உங்களோட மார்க்ஸ வந்து நான் இன்ஷால்லா தாரேன். ஓகே, கொஞ்சம் இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டு தாரேன்.
எழுதியாச்சு டீச்சர். சொல்லுங்க. ஓகே, லாஸ்டா படிச்ச யூனிட்ட பயிற்சின்னு செஞ்சிட்டீங்களா? அதே அதையும் செய்யுங்க. 8:55க்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்.
டீச்சர் பயிற்சி ரெண்டையும் அனுப்பினேன் டீச்சர். ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? எஸ் டீச்சர். சரி, இந்த பயிற்சியை நாங்க எஸ் டீச்சர். சரி, நாங்க இதை கரெக்ஷன் பண்ணுவோம். ஓகே, இந்த 5 வினாக்களை லாஸ்ட் யூனிட் பயிற்சி அப்ப எங்களை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். முதலாவது வினா பாருங்க. நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன வரும்? உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் ரெக்கார்ட்ல தந்திக்கிறாங்க, அதுல இருந்து நீங்க ஒன்றை தெரிவு செய்யணும். கஸ்தூரி வியாபாரி. ஓகே, குட். கஸ்தூரி வியாபாரி ஆவார். ஓகே, கரெக்ஷன் பண்ணுங்க ஒரு ஆன்சர். அல்லாஹுக்காக நேசம் கொண்டோர், ரெண்டாவது கொஸ்டின். மறுமையில் நிழல் பெறுவார். ஓகே, குட். மறுமையில் நிழல் பெறுவார். அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுதல், நட்பை வளர்க்கும். நட்பை வளர்க்கும். தூய நட்பின் காரணமாக சாதாரண மனிதன் அல்லாஹ்விடம் அடைகிற அந்தஸ்தை பார்த்து நபிமார்களும் பொறாமைப்படுவார்கள். ஓகே, குட். நபிமார்களும் பொறாமைப்படுவார்கள். எமது நல்ல அமல்கள் எமக்கு மறுமையில் சிபாரிசு செய்யும். சிபாரிசு செய்யும். ஓகே, குட். எல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கொண்டீங்களா? எஸ் டீச்சர். ஓகே, அப்ப லாஸ்டா படிச்ச யூனிட்ட பயிற்சியை நெக்ஸ்ட் வீக் எல்லாரும் செஞ்சு கொண்டு வருவீங்களா இன்ஷா அல்லாஹ்? ஓகே டீச்சர். ஓகே, அப்படின்னு நாங்க இதோட இன்றைய வகுப்பை முடிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹு ஃபீக். பாய் டீச்சர். ஓகே.